إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار فقال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ليس البر أن تولوا وجوهكم قبل المشرق والمغرب ولكن البر من آمن بالله واليوم الآخر والملائكة والكتاب والنبيين رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி அவனுடைய சாந்தியும் அருளும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய தோழர்கள் நல்லவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவடை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் உண்டாகட்டுமாக. அன்பானவர்களே, அல்லாஹுடைய அருளால் புனிதமிக்க ரமலான் மாதத்தினுடைய இரவுகளிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்முடைய நோன்புகளையும் நம்முடைய நின்று வணங்கக்கூடிய வணக்கங்களையும் நம்முடைய திருமறை குர்ஆன் ஓதுதலையும் நம்முடைய தர்மங்களையும் இவை அனைத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொண்டு அதற்கு முழுமையான ஒரு கூலியை வழங்குவானாக. அன்பானவர்களே, ஈமானின் இன்பங்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழாக இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய 3 நாட்களில் நம்ம அதை சம்பந்தமாக தான் என்ன செய்கிறோம், பேச இருக்கிறோம். ஒரு முஸ்லீம் அடிப்படையில் தெரிந்திருக்க வேண்டிய மிக முக்கியமான தலைப்புகளில் ஒன்று ஈமான் அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அது சரியான ஒரு புரிதல் இல்லை என்று சொன்னால் நாம் இறை நம்பிக்கையாளர்களாகவே என்ன செய்ய முடியாதுன்னு ஆக முடியாது. என்னை ஈமான் கொண்டவனாக நான் அறிமுகப்படுத்தி கொண்டாலும் என்னிடத்தில் ஒரு சரியான புரிதல் இல்லை, சரியான ஒரு நடைமுறை இல்லை அப்படின்னு இருந்தால் நான் ஈமானை விட்டு வெளியே இருக்கக்கூடியவனாகத்தான் இருப்பேன். ஆனால் அதை பற்றியான புரிதல் எனக்கு சரியாக இருக்குதா அப்படிங்கிறது என்ன ரொம்ப முக்கியமான விஷயம். ஈமான் அப்படிங்கிற அந்த அடிப்படையை நாம் எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறது முதலாவது இருக்குது. அந்த அடிப்படையை தெரிஞ்சால் தான் அந்த ஈமானுடைய இன்பம்லாம் என்னன்னு தெரியும். அடிப்படையே தெரியாமல் நம்ம என்ன செய்ய முடியாது, இன்பத்தை அனுபவிக்க முடியாது. ஒரு விஷயத்தை அனுபவிக்கணும்னா அதை பற்றி தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா, தெரியணுமா இல்லைங்களா? தெரிஞ்சால் தான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா அதை நம்ம சரியான முறையில் அணுக முடியும். தெரியாமல் என்ன செய்ய முடியாது, அணுக முடியாது.
முதலாவது நான் என்ன விளங்கி இருக்கணும் அப்படின்னா, என்னுடைய உள்ளத்தில் ஈமான் இருக்கா, என்னுடைய உள்ளத்தில் ஈமான் இருக்கா அப்படிங்கிறது முதலாவது எனக்கு தெரியணுமா இல்லையா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சூரத்துல் அஹ்ஸாபில் சொல்கிறான், நம்பிக்கை கொண்டோன்னு சொன்னவங்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், வலம்மா யதுகுலில் ஈமானு ஃபீ குலூபிக்கும்ங்கிறான். நம்பிக்கை கொண்டதாக டிக்ளேர் பண்ணுறாங்க அல்லாட்ட. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, காலத்தில் ஆராபு ஆமன்னா, கிராமப்புற அரபிகள் சொல்கிறாங்க நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்கள பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், அவங்க உள்ளத்தில் ஈமான் நுழையலைங்கிறான். வலம்மா யதுகுலில் ஈமானு ஃபீ குலூபிக்கும், உங்களுடைய உள்ளங்களில் ஈமான் நுழையவே இல்லை, நுழையாததுக்கு காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைக்கிறாங்க. அப்போ நான் என்னுடைய உள்ளத்தில் ஈமான் இருக்கா அப்படிங்கிறத நான் என்ன செய்யணும் அப்படின்னா, என்னை நானே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியத்தில் கட்டாயத்தில் இருக்கிறேன். அப்போ முதலாவது ஈமான்னா என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஈமான் என்றால் என்ன என்பதை தெரிந்தால்தான் அந்த ஈமானுடைய இன்பங்கள்னால் என்ன, அதை எப்படி நான் புரிந்து கொள்வது, அறிந்து கொள்வது அப்படிங்கிற விஷயம்லாம் என்ன செய்து இருக்குது. அப்போ ஒரு தலைப்பின் கீழாக நம்ம ஒரு செய்தியை பார்க்கும்போது முதலாவதாக அதனுடைய அடிப்படை என்ன செய்யணும் அப்படின்னா தெரிஞ்சிருக்கணும். சரி, ரைட், ஓகே. ஈமான் அப்படின்னு சொல்கிறோம்ல, நான் ஒரு கேள்வி கேட்க போகிறேன். ஈமான்னோன்னு நீங்கள் அன்துமின பில்லா வமலாயிகத்தி வக்குத்துபிலாம் சொல்லக்கூடாது, சரியா? அதுக்கு அது பதிலாக நீங்கள் சொல்லக்கூடாது. ஈமான் அப்படின்னா என்ன சொல்லுங்கள்? இறை நம்பிக்கை. என்னங்க? நம்பிக்கை கொண்டு உறுதிப்படுத்துறது. வேற? மனதால் நினைத்து வாயால் மொழிந்து உறுப்புகளால் செயல்படுதல். வேற? வேறங்க? அதான் தம்பி சொல்லிட்டா அப்படியே. அந்தளவுக்கு போகவே கூடாதுன்றதுக்காக நான் முதல்ல ஒரு விஷயம் சொன்னேன். அதான் அல்லாஹ் இருக்கிறான்னு நம்ப, அதான் நம்பிக்கையில் வந்துருச்சு. தவக்கல் வைக்கிறது. வேற? அல்லாஹ் பார்க்குறான்னு நம்புறது. வேற? என்னம்மா? களிமா சொல்கிறது. வேற? ஈமான் அப்படின்னா நம்ம சொல்கிற எல்லா விஷயமும் ஈமானை சார்ந்தது தான். நம்ம சொல்கிற எல்லா விஷயமும் ஈமானை சார்ந்தது தான். ஈமான் அப்படின்னோட எனக்கு முதலாவது என்ன வரணும் அப்படின்னா, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எவைகளையெல்லாம் நமக்கு ஈமானாக அல்லது மார்க்கமாக இஸ்லாமாக அறிவித்திருக்கிறாங்களோ, அது சொல்லானாலும் செயலானாலும் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வதாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அது அனைத்தையும் உண்மைப்படுத்துவதற்கு பேர் தான் ஈமான். சரிங்களா? எல்லாத்தையும் உண்மைப்படுத்த தஸ்தீக் அப்படின்வாங்க. அத்தஸ்தீக் பிகுல்லி மா அக்பர் அல்லாஹு பிஹி வ ரசூல். அல்லாஹும் அவருடைய தூதரும் எதையெல்லாம் அறிவித்திருக்கின்றார்களோ அப்படிப்பட்ட எல்லா விஷயத்தையும் உண்மைப்படுத்தணும். எதுவாக இருந்தாலும் சரி, அது அல்லாஹ்வாக இருந்தாலும் சரி, வானவர்களாக இருந்தாலும் சரி, வேதங்களாக இருந்தாலும் சரி, தூதராக இருந்தாலும் சரி, இதை தாண்டி உள்ள எத்தனை அம்சங்கள் இருந்தாலும் சரி, இது அல்லாஹ் எல்லாவற்றையும் என்ன செய்கிறது அப்படின்னா உண்மைப்படுத்துறதுக்கு பேர் தான் ஈமான். அப்படி உண்மைப்படுத்தாமல் நான் தொழுதான் எனக்கு நன்மை கிடையாது. உண்மைப்படுத்தாமல் நான் தொழுதேன்னு எனக்கு நன்மையே கிடையாது. எல்லாத்தையும் நான் உண்மைப்படுத்தணும். ஒரு சில விஷயத்தை ஏற்றுக்கிட்டு ஒரு சில விஷயத்தை நான் விட்டுறேன் அப்படின்னா அது ஈமான சாராது. அல்லாஹ் குர்ஆனில் கேட்குறான், அஃபதுமினூன பிபாதில் கிதாபி வ தக்ஃபுரூன பிபாத். வேதத்தில் சிலதை ஏற்றுக்கொண்டு சிலதை விட்டு விடுகின்றீர்களா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேள்வி எழுப்புறான். அப்போ எல்லாவற்றையும் உண்மைப்படுத்துவதற்கு பெயர் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா உண்மையான ஈமான். ஈமானுல் ஹக் அப்படின்னு ஒன்று இருக்குது. உண்மையான ஈமான் அது உளப்பூர்வமாக உள்ளது. உளப்பூர்வமாக இருக்கணும், வெளிப்படையாக என்ன செய்யக்கூடாது, வெளியில் ஒன்று உள்ள ஒன்றுன்னு இருக்கக்கூடாது. அப்போ அதில் என்ன செய்யணும் அப்படின்னா நாம் ஒரு தெளிவில் இருக்கணும். அன்றைய காலத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள முன்வந்தவர்கள், அல்லாஹ்வை
ஏற்றுக்கொள்ள முன் வந்தவர்கள் அல்லாஹ் சொன்ன எல்லா விஷயத்தையும் ஏற்றுக்கொள்ள முன் வரலை. அல்லாஹுடைய தூதரை ஏற்றுக்கொள்ள முன் வந்தவங்க அல்லாஹுடைய தூதர் சொன்ன எல்லா விஷயத்தையும் ஏற்றுக்கொள்ள முன் வரலை. அதனால தான் அவங்க கடைசி வரைக்கும் இறை மறுப்பாளர்களாகவே இருந்தாங்க. அல்லாஹ்வை பற்றியான புரிதலே அவங்களுக்கு இருந்தாலும் அவர்கள் ஏன் இறை மறுப்பாளர்களாக பார்க்கப்பட்டாங்க அப்படின்னா, இதெல்லாம் நீ ஏற்றுக்கோ, இதையெல்லாம் உண்மைப்படுத்தணும் அப்படின்னா அதெல்லாம் முடியாது. நாங்கள் இதையெல்லாம் நீ என்ன செய்யணும், ஏற்றுக்கொண்டால் தான் நீ என்ன செய்ய முடியும், இறை நம்பிக்கையான ஆக முடியும்னா அதெல்லாம் முடியாது. நாங்கள் இப்போ நம்மை பொறுத்த வரைக்கும் நான் கலிமா சொல்லியிருக்கிறேன், லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு சொன்ன உடனே நான் இந்த மார்க்கத்திற்குள்ளாக உள்ளே வந்துடுறேன். சரிங்களா? அப்படி தானேங்க? அப்படி தானே பாய்? உங்களை தான் கேட்குறேன். அப்படி தானே? லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னால் நம்ம உள்ளே வந்துடுறோம். அப்படி தானே? வந்த பிறகு நம்மள்கிட்ட அப்படியே பட்டியல் போடப்படுது. குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு ஒரு பட்டியல் போடுது, இதெல்லாம் உன்கிட்ட இருக்கணும், இதெல்லாம் இறை நம்பிக்கை சார்ந்தது அப்படிங்கிற ஒரு பட்டியல் இருக்கும். இந்த பட்டியலை ஃபுல்லாக சொன்ன உடனே அந்த பட்டியல் அனைத்தையும் என்ன செய்யணும், ஏற்றுக்கணும், ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். ஏன் அந்த கிராமப்புற அரபிகளை பார்த்து அல்லாஹ் இப்படி ஒரு வார்த்தை சொன்னான், காலத்தில் அராபு ஆமன்னா குல்லம் துக்மினு வலாக்கின் கூலு அஸ்லம்னா. நல்ல வார்த்தையை கவனிக்கணும். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லக்கூடிய மிக முக்கியமான செய்தி, நாங்கள் நம்பிக்கை கொண்டோன்னு சொன்னாங்க. அல்லாஹ் சொல்ல நீங்கள் நம்பிக்கை கொண்டதாக சொல்லாதீங்கிறான். நம்பிக்கை கொண்டதாக சொல்லாதீங்க. வலாக்கின் கூலு அஸ்லம்னா, நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோன்னு சொல்லுங்க. அதாவது உள்ளத்தால் எந்த விதமான உண்மைத்தன்மையும் இல்லாமல் வெளிப்படையில் உங்களை போல் நானும் இருக்கேன்னு சொன்னவங்க தான் அவங்க. புரியுதுங்களா? உள்ளத்தால் எதையுமே ஏற்றுக்கலை, யாரையுமே ஏற்றுக்கலை, வெளிப்படையாக என்ன நினச்சாங்க, உங்களை மாதிரி தான் நாங்களும் அப்படின்னு என்ன செஞ்சாங்க, சொன்னாங்க. அதனால தான் அல்லாஹ் சொன்னால், நீங்கள் ஆமன்னான்னு சொல்லாதீங்க, அஸ்லம்னான்னு சொல்லுங்கள். உன்னுடைய வெளிப்படைத்தன்மையில் இஸ்லாம் இருப்பது போல் இருக்கின்றது, உள்புறமாக இஸ்லாம் இல்லை. புரியுதுங்களா? புரியுதா இல்லையா நான் சொல்கிறது? கடைசியில் புரியலன்னு சொல்லிடக்கூடாது நீங்கள் யாரும். சரிங்களா? இப்போ அடுத்த ஒரு கேள்வி இருக்குது, இதை வச்சுட்டு இஸ்லாமுக்கு ஈமானுக்கு என்ன வித்தியாசம்? ஏன் இப்படி ஒரு கேள்வி, இப்படி ஒரு பதில் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அஸ்லம்னான்னு சொல்லுங்கள், ஆமன்னான்னு சொல்லாதீங்கன்றல்ல. ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் என்ன? வெளிப்படையான அமல், ஈமான்னா உள்ளபூர்வமான செயல்கள் தான் ஈமான். வெளிப்படையான அமலுக்கு பேர் இஸ்லாம். இந்த டிஃப்ரெண்ட் தெரியணும். மாஷா அல்லாஹ், அந்த டிஃப்ரெண்ட் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். இப்போ இந்த அடிப்படையில் தான் என்ன செய்யப்படுது அப்படின்னா, அவர்களை பார்த்து சொன்னாங்க, நீங்கள் அஸ்லம்னான்னு சொல்லுங்கள், ஆமன்னான்னு சொல்லாதீங்க. அப்போ இங்கே என்ன சொல்லப்படுதா, ஈமான் அப்படிங்கிறது தான் ஒரு மனிதனுடைய காரியங்கள்லேயே மிகச்சிறந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்படுது, ஐயுல் அமால் அஃதல், அமல்கள்லேயே சிறந்தது எதுன்னு கேட்டோன்னு என்ன சொன்னாங்க, அல் ஈமானு பில்லான்னு. அமல்கள்லேயே சிறந்தது எது? ஈமானு பில்லா. ஈமான் இருந்தால் தான் எல்லா செயலும் ஏற்றுக்கப்படும். ஈமான் இல்லை எந்த செயலாவது ஏற்றுக்குவானா? இல்ல, எந்த செயலையும் ஏற்றுக்க மாட்டான். ஒருத்தர் உலகத்தில் இருக்கிறார், எல்லா நன்மைகளையும் செய்கிறார், மார்க்கம் சொல்லி தந்த அனைத்து நன்மைகளும் என்ன செய்கிறாரு, சகட்டு மேனைக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். அவருடைய நிலை என்ன? அவருடைய ஈமான் இல்லை. ஏதாவது பதில் சொல்லுங்க. எதுவுமே ஏற்றுக்கொள்ளப்படாது. அவருக்கு வேணால் உலகத்தில் ஏதாவது வெகுமதியை கொடுப்பான், மறுமையில் எதுவும் தருவானா? எதுவும் தரமாட்டான். குல் அவ் நப்பியுக்கும் பில் அக்ஸரீன அமாலா, செயல்களால் நஷ்டமடைந்தவர்கள் யார் தெரியுமா? அல்லதீன தல்ல சஅயுஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வஹும் யஹ்ஸமூன அன்னஹும் யுஹ்ஸினூன சுன்ஆ. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், செயல்களால் நஷ்டமடைந்தவர்கள் யார் தெரியுமா? அல்லதீன தல்ல சஅயுஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா, உலகத்தில் அவங்க செஞ்ச எல்லா முயற்சியும் வீணாக இருக்கும். வஹும் யஹ்ஸபூன அன்னஹும் யுஹ்ஸினூன சுன்ஆ, அவங்க என்ன நினச்சிட்டு இருப்பாங்க, நம்ம நல்ல செயல்களை செஞ்சுருக்கோம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் அது ஒன்றுமே இருக்காது. ஒன்ன இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீன கஃபரு அமாலஹும் கஸ்ஸராபின் பிகிஅத்தின்
யஹ்ஸபுஹுல்லம் ஆனுமா ஹத்தா இதா ஜாஅஹு லம் யஜிதுஹு ஷைஆ. அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாத இறை மறுப்பாளருடைய செயல்பாடு காணல் நீருக்கு ஒப்பானது. காணல் நீருக்கு ஒப்பானது. தாகித்தவன் தண்ணீர் என்று நினைத்து அருகாமையில் செல்வான், அங்கே போனால் ஒன்றுமே இருக்காது. அதே போல தான் இறைவனை உண்மைப்படுத்தாதவன், அல்லாஹ் சொன்ன காரியங்களை உண்மைப்படுத்தாமல் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்கிறானா, அவனுடைய செயலுடைய நிலைப்பாடு தான். அப்போ முதல்ல சரியான ஈமான் அப்படிங்கிறது என்ன நமக்கு தெரியணும். ஈமானை தெரிஞ்சாதான் ஈமானுடைய சுவையை நான் சுவைக்க முடியும். அப்படி தானே? எனக்கு முன்னால் வைக்கப்பட்டிருக்கிறது என்ன உணவுன்னு தெரிஞ்சாதான் அந்த உணவினுடைய சுவை தெரியும். அப்படி தானே இருக்கா இல்லையாங்க? உணவினுடைய சுவையை அறியணும் அப்படின்னா முதல்ல என்ன செய்யணும்? அந்த உணவு என்னன்னு தெரியணும், அந்த உணவுக்கான மனம் என்னன்னு தெரியணும், அந்த உணவுக்கான ருசி என்னன்னு தெரியணும். இருக்கா இல்லையா? ரசத்துடைய ருசியும் பிரியாணியுடைய ருசியும் ஒன்றுன்னு நான் நினச்சேன் அப்படின்னா நான் அறிவாளியே முட்டாளா? முட்டாள். இதானே? ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. அப்போ எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா நான் எல்லா வித அறியாமையில் இருக்கேன்னு இருக்கும். அப்போ முதலாவது எனக்கு என்ன தெரியணும் அப்படின்னா ஈமான்னா என்னன்னு தெரியணும். அப்போ ஈமான் அப்படிங்கிறது என்னன்னா, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எவைகளையெல்லாம் அறிவிச்சாங்களோ இதெல்லாம் ஈமானை சார்ந்தது அப்படின்னு சொல்லி எதெல்லாம் அறிவிக்கப்பட்டதோ அப்படி அனைத்தையும் என்ன செய்யணும் அப்படின்னா உண்மைப்படுத்துவதற்கு பெயர் தான் ஈமான். சரிங்களா? இதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனுடைய பல்வேறு இடங்களில் சொல்லி காட்டுவான். அல்லதீன யுமினூன பில் கைப் வ யுகீமூனஸ் ஸலாத் வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன் வல்லதீன யுமினூன பிமா உன்ஸில இலைக்க வ மா உன்ஸில மின் கப்லிக் லைஸல் பிர்ர அன் துவல்லு வுஜூஹக்கும் கிபலல் மஷ்ரிகி வல் மக்ரிப் வலாக்கின்னல் பிர்ர மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் வல் மலாயிகத்தி வல் கிதாபி வன் நபியின். திருமறை குர்ஆனுடைய பல்வேறு இடங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இவைகள் எல்லாம் உபதேசங்கள். அதெல்லாம் லைசல் பிர்ர நன்மை கிடையாதுங்கிற அல்லாஹ். லைசல் பிர்ர அன் துவல்லு உஜூஹக்கும் கிபலல் மஷ்ரிகி வல் மக்ரிபி, கிழக்கிலோ மேற்கிலோ உன்னுடைய முகத்தை திருப்புவதால் எந்த நன்மையும் கிடையாது. எனக்கு அல்லானா யாருனே தெரியாதுங்க. எனக்கு அல்லானா யாருனே தெரியாது. நான் அல்லாஹ் அக்பர்னு சொல்கிறேன், எந்த நன்மையும் கிடையாது. எந்த நன்மையும் கிடையாது. அல்லாஹ் நான் சொல்கிறேன், ஆனால் அந்த அல்லாஹை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. அல்லானா யாருன்னே நான் தெரிஞ்சுக்கிறேன். அல்லது அவன் எதையெல்லாம் எனக்கு கட்டளையாக எனக்கு அடிப்படையாக சொல்லி கொடுத்துருக்கிறானோ அது எதுவுமே எனக்கு தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது நான் தொழுவதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், லைசல் பிர்ர அன் துவல்லு உஜூஹக்கும் கிபலல் மஷ்ரிகி வல் மக்ரிப். நீங்கள் கிழக்கிலோ மேற்கிலோ உங்களுடைய முகத்தை திருப்புவதில் எந்த ஒரு நன்மையும் கிடையாது. வலாக்கின்னல் பிர்ர மன் ஆமன். நன்மை என்பது எப்போ கிடைக்கும் அப்படின்னா எவன் ஒருவன் எல்லாவற்றையும் சரியான முறையில் நம்பி உண்மைப்படுத்துகின்றானோ அப்போதான் நன்மை. ஈமான் அப்படிங்கிறது அதுக்கு தான் சொல்லப்படும். முதலாவது நான் வாயை திறந்து ஆமந்து பில்லா வமலாயிகத்திஹி வகுத்துபிஹி வருசுலிஹி வல்யோமில் ஆஹிரி வல் கதிரி ஹைரிஹி வஷர்ரிஹி அப்படின்னு சொன்னால் அது ஈமானாக ஆகாது. நான் ஆமந்து பில்லான்னு சொல்லும் பொழுது அல்லாஹ்ங்கிற ஒருத்தர் இருக்கிறான், அல்லான்னு ஒருத்தர் இருக்கிறான் அப்படிங்கிறத முதல்ல நான் நம்பணும், உண்மைப்படுத்தணும். புரியுதுங்களா? பி உஜூதில்லா, முதல்ல நான் என்ன உண்மைப்படுத்துறேன்னா அல்லான்னு ஒருத்தர் இருக்கான், படைத்தவன் அல்லான்னு ஒருத்தர் இருக்கிறான். அவன் எப்படிப்பட்டவன், அவனை நான் எப்படி உண்மைப்படுத்துவது? அவன்தான் என்னை படைத்தவன், அவனே என்னை ரட்சிப்பவன், அவனே என்னை பாதுகாப்பவன், அவன்தான் எனக்கு உயிரை தருபவன், அவன்தான் எனக்கு உயிரை எடுப்பவன், என்னை கண்காணிப்பவன், எனக்கு பாதுகாப்பு அளிப்பவன், என்னுடைய ரிசுக்கை இந்த உலகத்தில் எவ்வளவு நாள் இருக்கும் என்பதை நிர்ணயித்து வைத்திருப்பவன், என்னுடைய எல்லா காரியங்களையும் கண்காணிப்பவன். இப்படியாக அல்லான்னு என்னவெல்லாம் சொல்லப்படுதோ, அல்லான்னு சொல்லி குர்ஆனிலும் சுன்னாவிலும் அல்லாவை பற்றி எதையெல்லாம் சொல்லப்பட்டிருக்குதோ அது எல்லாத்தையும் நான் என்ன செய்யணும் அப்படின்னா உண்மைப்படுத்தி ஆகணும். அதுக்கு பேர் தான் ஈமான். ஈமானுங்கிறது அதுதான்.
அந்த ஈமானை நான் புரிந்திருக்கணும். ஈமானுங்கிறது பெரிய விஷயம் அப்படின்னு தெரிஞ்சனால தான் அதை ஏற்றுக்கிறதுக்கு யாரும் முன் வரலை. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. யார்கிட்ட சொன்னாங்கன்னா, மன் ஹலக்க ஸமாவாத்தி வல் அர்த், வானங்கள் மற்றும் பூமியை படைச்சது யாரு? ல யகூலுன் அல்லாஹ், அல்லாஹ் தான் அப்படின்னு சொன்னாங்க. வலையின் சஅல்தஹும் மன் நஸல மினஸ் ஸமாஇ மா, வானத்திலிருந்து மழையை இறக்கி ஃபஹ்யா பிஹில் அர்த், பூமியை உயிர்ப்பிப்பவன் யார்? அல்லாஹ். ல யகூலுன் அல்லாஹ், அல்லாஹ்னாங்க. யார் சொன்னது? மக்கத்து காஃபிர்கள் சொன்னாங்க. அவனை கடைசி வரைக்கும் அல்லாஹ் எப்படி தான் கூப்பிட்டான்? குல் யா அய்யுஹல் காஃபிருன்னு தான் கூப்பிட்டான். யா அய்யுஹல்லதீன கஃபருன்னு தான் கூப்பிட்டான். என்ன காரணம்னா, அவன் அல்லாஹ்வுக்குரிய எந்த ஒரு தன்மையும் உண்மைப்படுத்த அவன் முன்ன வரலை. அவன் முன்ன வரவே இல்லை. முதலாவது எதுக்கு அவன் முன்ன வரலனா, அல்லாஹ் ஒருவன் தான் அப்படிங்கிறத உண்மைப்படுத்த வரல. அவனுக்கு அதை ஏற்றுக்கொள்ள மனசே வரல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மலையில் ஏறி நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுங்க, பிரச்சனையே கிடையாது. அல்லாஹ் வணங்குங்கன்னு சொல்லியிருந்தா நோ இஷ்யூஸ், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கூலு லா இலாஹ இல்லல்லாஹ்னாங்க. என்ன சொன்னாங்க? லா இலாஹ இல்லல்லாஹ்னாங்க. லா இலாஹன்னா என்ன அர்த்தம்? பாய் நீங்கள் சொல்லுங்கள், நில்லுங்க, நீங்கள் சொல்லுங்கள். வணக்கத்திற்குரிய அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. வேறு யாரும் இருக்கா? தம்பி நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு பின்னால் உள்ள தம்பி. லா இலாஹ இல்லல்லாஹ்னா என்ன அர்த்தம்? வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. இது அல்லாத வேறு அர்த்தம் யாருக்கா தெரியுமா? சொல்லு தங்கம். இருங்க, ஒருத்தர் சொல்கிறாரு. என்னம்மா? சரி, ரைட், ஓகே. நீங்கள் இறைவன் ஒருவனே, நீங்கள் என்னமோ சொல்ல வந்தீங்களே? அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அதாவது என்னன்னா, இலாஹ் அப்படிங்கிற ஒட்டுமொத்தமான கடவுள் தன்மை நிராகரிக்கிறது தான் லா இலாஹ இல்லல்லாஹ். நல்லா விளங்குங்க. லா இலாஹ இல்லல்லாஹ்னா நம்ம சொல்லக்கூடிய நிறைய விஷயத்தை நம்ம பொதுவான அர்த்தத்தை வச்சுட்டு போகிறோம். ஆனால் அது கிடையாது. லா இலாஹ இல்லல்லாஹ்னா வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை அப்படிங்கிற பொருள் தான் பொதுவாக நம்ம சொல்கிறோம். ஆனால் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னால் இப்படி ஒரு பொருள் இருந்துச்சுன்னா அவனுக்கு கோபமே வந்திருக்காது. நல்லா விளங்குங்க. லா இலாஹ அப்படின்னு சொன்னோன்னே அவனுக்கு கோபம் வந்துடுது. கடவுள் என்று நீ யார் யாரையெல்லாம் கற்பனை செஞ்சு வச்சிருக்கிறியோ, வணங்கிட்டு இருக்கிறியோ, உருவகப்படுத்திட்டு இருக்கிறியோ, அதையெல்லாம் கடவுள் தன்மைக்கு தகுதியானவை அல்ல என்பது தான் லா இலாஹ. புரியுதுங்களா? அவனுக்கு அந்த வார்த்தை தெரியும். அவனுக்கு அந்த வார்த்தை தெரியும். தெரிஞ்சனால தான் அவன் கோபப்படுறான். அல்லாஹுடைய தூதர் மேலே மண்ணை தூக்கி அடிக்கிறான். தப்பல்லக்க யா முஹம்மது அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா அவனுக்கு அந்த வார்த்தை தெரியும். அந்த வார்த்தை தெரியும். அப்போ லா இலாஹ அப்படிங்கிறது என்னன்னா, நீ வச்சிருக்கிய கடவுள் என்று யாரையெல்லாம் நிர்ணயித்து வச்சிருக்கிறியோ, அல்லாஹ்வோடு சேர்த்து நீ பல கடவுளை வச்சிருக்கிற. அல்லாஹ்வையும் நீ கடவுளாக ஏற்றுக்கிற, ஆனால் அல்லாஹ்வோடு சேர்த்து நீ பலரையும் கடவுளாக வச்சிருக்கிற. அவை எந்த விதமான தகுதியும் அற்றவை. ஒரே வார்த்தை தான். அப்படி ஒரு அடி. நம்ம ரொம்ப 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 இலகுவான அர்த்தத்தை கொடுக்குறோம். நம்ம எதுக்கு? லா இலாஹ இல்லல்லாஹ்க்கு ரொம்ப இலகுவான அர்த்தத்தை கொடுக்குறோம். ஆனால் அப்படி கிடையாது. அடி சரியான அடி. அது லா இலாஹ அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வார்த்தையை அவனால் ஜீரணிக்க முடியறதில்ல. அந்த வார்த்தையை ஜீரணிக்க முடியாதனால தான் அவனால் பொறுத்து கொள்ள முடியாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டுறாங்க. அப்போ அவனுக்கு அந்த பொருள் தெரியுது. என்னை எப்படி உண்மைப்படுத்த சொல்கின்றார் என்றால், என்னுடைய எல்லா கடவுளையும் பொய்ப்பித்து விட்டு அல்லாஹ்வை மட்டுமே உண்மைப்படுத்த சொல்கின்றாருங்கிறப்போ உனக்கு பிரச்சனை வருது. புரியுதுங்களா? அப்போ நான் என்ன செய்யணும்? இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கும் அதுதான் சொல்லப்படுது. ஈமான் அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் அல்லாஹ்னு சொன்னா
அல்லாஹ் என்பவன் யார் என்று எனக்கு எப்படியெல்லாம் கற்றுத்தரப்பட்டிருக்குதோ அப்படி கற்றுத்தரப்பட்ட எல்லா விஷயங்களும் எனக்கு தெரிஞ்சு அந்த அனைத்து விஷயங்களையும் நான் ஏற்று உண்மைப்படுத்தினேன் தான் ஈமான். புரியுதுங்களா? இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரலாம், அல்லாஹ்வுக்கு நிறைய பண்புகள் இருக்கும், நிறைய தன்மைகள் இருக்கும், நிறைய பேர்கள் இருக்கும், எல்லாவற்றையும் நான் ஞாபகம் வச்சுருக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வருமா வராதா? வருமா வராதாங்க? வருமா வராதா? எதுக்குமே சொல்ல மாட்டேங்கிறீங்க ஒன்றுமே. வரும். இப்போ நான் என்ன செய்கிறது? டக்குன்னு எனக்கு எந்த யோசனையும் வராது. இப்போ நான் அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் கட்டுறேங்க, அப்போ எனக்கு என்ன யோசனை வரும்? அல்லாஹ் பெரியவன். வருமா வராதா? அல்லாஹ் தான் பெரியவன், அவன்தான் என்னை இரட்சகன், என்னுடைய பாதுகாப்பவன், அவனை தவிர உலகத்தில் எதுவுமே பெருசு கிடையாது, அண்ட சராசரத்திலையும் இல்லை அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியுது. இது இங்கே இந்த இடத்துல இதை நான் தெரிஞ்சு வச்சுருந்தா போதும். சரிங்களா? ஒரு இக்கட்டான தருணத்தில் இருக்கேன். ஒட்டுமொத்த உலகமும் கைவிட்டுருச்சு. ஒட்டுமொத்த உலகமும் கைவிட்டு நிற்கிது. நான் தனித்து நிற்கிறேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ற மாதிரி அல்லது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ற மாதிரி நான் என்ன செய்கிறேன்? தனித்து நிற்கிறேன். அப்போ எனக்கு என்ன யோசனை வரணும் அப்படின்னா, உலகத்தில் யாருமே இல்லைனா கூட இந்த இடத்தில் என்னை பாதுகாப்பதற்கு என்னுடைய பாதுகாப்பனாகிய அந்த ரப்பு இருக்கிறாங்கிற அந்த ரப்புடைய சிந்தனை அங்கே வரணும். புரியுதுங்களா? எல்லா நேரங்கள்லையும் எல்லாமே எனக்கு நான் அல்லாஹ் அக்பர்னு சொல்லும் போது அல்லாஹ்வுடைய 99 பேர்களும் தன்மை ஞாபகம் வரணும்னு அர்த்தமா? எந்த இடத்தில் அல்லாஹ்வை பற்றியான புரிதல் எனக்கு வரணுமோ அது அங்கே இருக்கணும். புரியுதுங்களா? அதுதான் ஈமான். அப்படிப்பட்ட ஒரு ஈமானுக்கு பெயர் தான் தஸ்தீக் அல் ஈமானுல் ஹக் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையான ஈமான் அப்படிங்கிறது அதுதான். சரியா? அது நம்மள்கிட்ட இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், நீ அல்லாஹ்வுக்கு முன்னால் நின்று அல்லாஹு அக்பர்னு சொல்கிறதுக்கு முன்னால் நீ என்ன செய்ய அப்படின்னா, உனக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, அல்லாஹ் என்பவன் யார் அப்படிங்கிறது உனக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்ச பிறகு நீ அல்லாஹ் அக்பர் சொல்லு அப்படின்னு சொல்லி என்ன செய்யுது அப்படின்னா மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது. சரிங்களா? அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலை என்ன செய்யணும் அப்படின்னா என்னிடத்தில் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ஈமான் அப்படிங்கிற விஷயத்தினுடைய முதலாவது அடிப்படை. சரிங்களா? எல்லாவற்றையும் என்ன செய்யணும்? நாம் அறிந்து உண்மைப்படுத்த வேண்டும். திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்வது போல, லித்தஅலமு அன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. அல்லாஹ் என்பவன் யார் தெரியுமா? அலா குல்லி ஷைஇன் கதீர், எல்லாவற்றின் மீதும் பேராற்றல் உடையவனாக இருக்கிறான். வ அன்னல்லாஹ கத அஹாத பிகுல்லி ஷைஇன் இல்மா, உலகத்தினுடைய எல்லா விஷயங்களையும் சூழ்ந்து அறியக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கிறான். அதுவே எனக்கு தெரியறதில்லை. உண்மைதான், எனக்கு அதுவே தெரியலைங்க. மனுஷனுக்கு பயப்படுற அளவுக்கு அல்லாஹ்க்கு பயப்படுறோம் நம்ம? சொல்லுங்க. நம்மளாம் மூமின் தானே, இறை நம்பிக்கையாளன் தானே. மனுஷனுக்கு பயப்படுற அளவுக்கு அல்லாஹ்வுக்கு பயப்படுறோமா? நான் செய்கிற தப்ப மனுஷன் பார்த்தா என்ன ஆகுமான்னு நினைக்கிறோம். ஆனால் என்ன யார் நினைக்கிறது இல்லை? அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கான்னு நினைக்கிறது இல்லை. இப்போ எவ்வளோ பெரிய பலகீனமான ஈமானோடு இருக்கிறோம், இருக்குமா இல்லையா? அப்போ எனக்கு என்ன தெரியல, அன்னல்லாஹ கத அஹாத பிகுல்லி ஷைஇன் இல்மா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லாவற்றையும் சூழ்ந்து அறியக்கூடியவனாக இருக்கிறாங்கிற அந்த சிந்தனை, அந்த எண்ணம் என்னிடத்தில் இருந்தது அப்படின்னா என்னுடைய ஈமான் சரியா இருக்குது. கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தபூக் போருக்கு போகாத 3 பேரில் அவர் ஒருத்தர். தபூக் பேருக்கு போகாம 3 பேர், அதில் அவர் ஒருத்தர். போகலை, இன்னைக்கு போகலான்னு நினைக்கிறாங்க, நாளைக்கு போகலான்னு நினைக்கிறாங்க, நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. போர் முடிஞ்சு எல்லாரும் திரும்பி வந்துடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னா, போர் முடிஞ்சு திரும்பி வந்தால் நேராக பள்ளிக்கு வந்துடுவாங்க. பள்ளிவாசலுக்கு வந்து உட்காந்துருவாங்க. 2 ரக்காத் தொழுதுட்டு எங்கே தொழுதாங்கன்னா அங்கே அந்த செவத்தில் சாஞ்சு உட்காந்துக்குவாங்க. முன்னால் நிறைய பேர் நிற்பாங்க. யார் அப்படின்னா போருக்கு வராதவர்கள் நிற்பாங்க, நயவஞ்சகர்கள் நிற்பாங்க, மற்றவர்கள் நிற்பாங்க. நயவஞ்சகர்கள் எப்போதும் போல் ஏதாவது ஒரு பொய்யான காரணம் சொல்லுவாங்க, நாங்கள் போருக்கு வராது தான் காரணம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நீ சொல்வதில் உண்மை இருந்தால் அல்லாஹ்வுடைய விஷயத்தை நல்ல தீர்ப்பளிப்போம், போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. அல்லாஹ்வுடைய தூதர் முன்னால் உட்கார்ந்துருக்கிறாங்க.
கஅப் இப்னு மாலிக் முன்னால் நிற்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்துட்டு கோபத்தோடு சிரிக்கிறாங்க. ஏன்னா வர வேண்டிய முக்கியமான ஆள், அவர்கிட்ட பொருளாதாரம் இருக்குது, வசதி வாய்ப்பு இருக்குது, போர் தலங்கள் தெரிஞ்சிருக்கும், எல்லாமே தெரிந்த ஒரு ஆள் வரல. அப்படிங்கிறப்ப அந்த கோபம் இருக்குது அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட. கோபத்தோடு புன்முறுவல் போக்குறாங்க. தபஸ்ஸும மகாதிபன், அந்த ஹதீஸில் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. நமக்கெல்லாம் கோபம் வந்துன்னா மூஞ்சியை பார்க்கவே முடியாது, அப்படி தான் இருக்கும். நம்ம மூஞ்சியில் அப்படி தான் வச்சுக்குவோம் நம்ம, சரிங்களா? ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட பழக வேண்டிய ஒரு பழக்கம் என்ன தெரியுமா? முன்மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபத்திலும் அவருடைய முகம் சிரித்த மாதிரியே இருக்கும். ஆனால் கோபப்பட்டாங்கன்னு தெரியும். புரியுதுங்களா? அதுக்காக தான் அந்த வார்த்தையை சொல்கிறாங்க. கஅப் இப்னு மாலிக் அப்படி சொல்கிறார், எனக்கு முன்னால் இறை தூதர் உட்கார்ந்துருக்கிறாங்க, அவர்கள் என்னை பார்க்கிறார்கள், என்னை பார்த்தார்கள், நான் அவர்களை பார்த்தேன், பார்க்கும்போது ஒரு கோபத்தோடு சிரித்தார்கள், புன்முறுவல் பூத்தார்கள் அப்படிங்கிறாங்க. உட்கார்ந்துருக்கும் போது கேட்குறாங்க, மா மனஅக், உங்களை தடுத்தது எது? போருக்கு வர தடுத்தது எதுன்னு கேட்குறாங்க. ரொம்ப அழகான ஒரு பதிலை சொல்லுவார் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடத்தில் வேறு ஒருவர் அமர்ந்திருந்தார் என்றால் அவரிடத்தில் நான் ஏன் போருக்கு வரவில்லை என்று ஒரு பொய்யான காரணத்தை மிக அழகாக நேர்த்தியாக நம்பும்படி என்னால் சொல்ல இயலும். சொல்றாங்க, என்னால் சொல்ல முடியும். அவர் அப்படியே ஏற்றுக்குவார். நான் சொன்னேன்னா அவர் ஏற்றுக்குவார். அந்த அளவுக்கு அல்லாஹ் எனக்கு நாவன்மை கொடுத்துருக்கான். ஆனால் நான் உங்களிடத்தில் நான் போருக்கு வரவில்லை என்பதற்கான பொய்யான காரணத்தை சொன்னால் அடுத்த நிமிடம் அல்லாஹ் உங்களுக்கு அந்த செய்தியை நான் சொன்னது பொய் என்று அறிவித்து விடுவான். அதுக்கு முன்னால் உள்ள எல்லாமே பொய் சொல்லிட்டு போயிருக்கான். பொய் சொல்லுன்னு தூண்டியும் விட்டான். நல்லா விளங்கணும். பொய் சொல்லுங்கன்னு என்ன செய்யறானா, தூண்டி விட்டு தான் கஅப் இப்னு மாலிக் அனுப்புறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, நான் இப்பொழுது பொய் சொன்னேனா உங்களுக்கு தெரியுதா இல்லையா? ரப்புக்கு தெரிஞ்சிடும். நான் சொல்வது பொய் என்பதை அல்லாஹ் அறிவான். அல்லாஹ் உடனே உங்களுக்கு அறிவிச்சிருவான் கஅப் பொய் சொன்னார் அப்படி. அதனால எந்த ஒரு காரணமும் கிடையாது. நான் போருக்கு வராமல் இருக்க எந்த காரணம் இல்லை, என்னுடைய பொடுபோக்கு தான் சொல்லி முடிச்சிடாரு. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கான தண்டனைகள்லாம் சொல்கிறாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, நான் அல்லாஹ்வை அறிந்திருக்கக்கூடிய விஷயங்கள் ஒன்று இருக்குது. அப்போ நான் இந்த இடத்துல அவர் என்ன யோசிக்கிறாரு, எல்லாவற்றையும் அறிந்தவன் அல்லாஹ், நான் பொய் சொன்னாலும் அல்லாஹ்வுக்கு தெரியும். இதுதான் அல்லாஹ்வை அறிதல் என்பது. அந்தந்த சந்தர்ப்பங்களில் எனக்கு அல்லாஹ்வை பற்றியான சரியான புரிதலும் அறிதலும் இருந்தால் என்னுடைய ஈமான் சரியாக இருக்குன்னு அர்த்தம். எதுவுமே இல்லைன்னு வச்சுங்களேன், ஈமானே இல்லைன்னு அர்த்தம். அல்லாஹ்வை பற்றியான அறிதலும் புரிதலும் சரியாக இல்லைன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி தான், கபரில் வைக்கப்பட்ட பிறகு அவன்கிட்ட கேட்கப்படும், ஒமார மன் ரப்புக்க அப்படின்னு கேட்கப்பட்டால் அவர் சொல்லுவார், ஹாஹா லா அதிரி குல்துமா அக்கூல் உன்னாசும் அல்லாஹ் அல்லாஹ், எனக்கு என்னன்னே தெரியாது, எல்லாரும் அல்லாஹ்னு சொன்னாங்க, நானும் அல்லாஹ்னு சொன்னேன், அவ்வளோதான். அதை தாண்டி ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற ஒரு சமூகமும் இஸ்லாமிய பெயரால் இருக்கும் என்று மார்க்கம் சொல்லி காட்டுது. ஆக அன்பானவர்களே, அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஈமான் அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம முதலாவது என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஈமானுடைய இன்பங்கள் ஈமானுடைய சுவைகளை எல்லாம் அறிவதற்கு முன்னால் ஈமான்னா என்னென்னு அறிக்கணும். அதுதான் என்னன்னு கேட்டிங்கன்னா தஸ்தீக், எல்லாவற்றையும் என்ன செய்யணும் அப்படின்னா உண்மைப்படுத்தணும். ரெண்டாவது என்ன அப்படின்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லாவற்றையும், இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லாவற்றையும் அறிபவனாகவும் தெரிபவனாகவும் அது சம்பந்தமான எல்லா காரியங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எழுதி வைத்திருக்கின்றான், நிர்ணயித்து வைத்திருக்கிறான் அப்படிங்கிறது தெரியணும். எனக்கு என்ன நடந்தாலும் நான் ஒரு கட்டத்தில் சமாதானமாய் நிற்கிறதுக்கு சரியான புரிதல் இருக்கணும். எனக்கு ஒரு நஷ்டம் வருது, என்னுடைய குடும்பத்தில் ஒருத்தர் மௌத்தா போகிறாங்க, நான் இப்படி ஒரு நிர்ணயம் இருக்குது, அல்லாஹ் இப்படி தான் எழுதி வச்சிருப்பான்னு எனக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்க, நான் காலம் ஃபுல்லாக புலம்பிட்டு தான் இருப்பேன். என்கிட்ட எந்த மாற்று சிந்தனையும் வராது. ஆனால் பாருங்கள், அது அந்த புரிதல் இருக்கணும். அன்னஹு கதப குல்ல ஷை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் எழுதி வைத்திருக்கின்றான் என்பதை நான் அறிந்திருந்தால் என்ற சரியான ஈமான் இருக்குது.
மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்தி வலா ஃபி அன்ஃபுசிக்கும் இல்லா ஃபி கிதாப். திருமறை குர்ஆனுடைய 57வது அத்தியாயத்தினுடைய 22வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், பூமியில் நடக்கக்கூடிய எல்லா காரியங்களும் எல்லா விஷயங்களும் கித்தாபில் எழுதப்படாமல் என்ன செய்கிறதில்லை, நடக்கிறதே இல்லைங்கிறத தெரிஞ்சிருக்கணும். 3வது, நடக்கக்கூடிய எல்லா காரியங்களும் அல்லாஹ்வின் நாட்டப்படி தான் நடக்குது, அவன் நாட்டம் இல்லாமல் எதுவும் நிகழ்வதில்லைன்றதை புரிஞ்சுக்கிட்டாவே ஈமான் வழங்கிடும். உண்மைப்படுத்துதல், எல்லா விஷயம் சரியான முறையில் அல்லாஹ் என்ன செய்கிறான், பாதுகாக்கப்பட்ட ஏட்டில் எழுதி வச்சிருக்கிறான். 3வது, அல்லாஹ் நாடியதை மட்டுமே இந்த உலகத்தில் நடக்கும், அவன் நாடாதது எதுவுமே நடக்காது அப்படிங்கிறத ஒரு மனிதன் புரிந்து கொண்டானா அதுதான் ஈமான். சுருக்கமாக புரிஞ்சுக்கிறதுக்கு இதான் வழி. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம், ஈமானுடைய இன்பத்தை என்ன செய்யலாம், அனுபவிச்சிடலாம். ஈமானுடைய இன்பம்னா என்ன, எதெல்லாம் இருந்தால் ஒரு மனிதன் ஈமானுடைய இன்பத்தை அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஏராளமான செய்திகளை குர்ஆனும் சுன்னாவும் சொல்லி காட்டுகின்றது. இன்ஷா அல்லாஹ் அது நாளை வகுப்பில் பார்ப்போம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.